Hello students, welcome back to our spoken English. In the class how to avoid Tamil to English translation while speaking English. அதாவது நம்ம ஆங்கிலத்தில் பேசும்போது அந்த ஆங்கிலத்தில் பேசுகிற வாக்கியங்களை தமிழில் யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அப்படி தமிழில் யோசித்த வாக்கியத்தை தான் நம்ம ஆங்கிலத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுகிறோம். இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம நினைக்கிறோம். அதாவது உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா, ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அதை நம்ம பேச்சு தமிழில் யோசிக்கிறோம். அவர் வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இது பார்த்திங்கன்னா பேச்சு தமிழ். ஓகே, பேச்சு தமிழில் யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை தூய தமிழுக்கு வேற மாற்றுவோம். அவர் வந்து கொண்டிருக்கிறார் சொல்லி தூய தமிழில் நம்ம மாற்றுறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா தூய தமிழ். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம்தான் இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது என்ன டென்ஸில் இருக்குது, வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்ன இருக்குது, அப்போ என்ன படிச்சிருக்கோம், கொண்டிருக்கிறாருங்கிறது ஐஎன்ஜி போடணும். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. அப்போ நம்ம ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் V3 அந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. அதாவது நம்ம ரெகுலராக பேசுகிற வாக்கியங்களுக்கு பெரும்பாலும் டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை. ஆனால் ரெகுலராக பேசாத வாக்கியங்கள் இருக்குது பாருங்க. இந்த வந்து கொண்டிருக்கிறாருன்னா ரெகுலராக பேசுவோம். இதே அவர் வந்து கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நம்ம ரெகுலராக பேசுறது கிடையாது. அப்போ நம்ம அதை பார்த்திங்கன்னா இந்த வந்து கொண்டு இருப்பாருங்கிறது இது ஃபியூச்சர் டென்ஸு. அப்போ ஃபியூச்சர் டென்ஸில் என்ன போடணும், வில் போடணும். இது அவர்னா ஹீக்கு விழு தான் வரும். ஹீக்கு ஐயுக்கும் வீக்கும் தான் ஷால் வரும். அந்த மாதிரிலாம் யோசித்து அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா he will be coming அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுக்கு பேர் தான் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில், அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம அவர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். நம்ம கரெக்டாக இந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணி என்ன பண்ணுவோம், ஹீ போடணும், வில் போடணும், அப்புறம் பி போடணும், அப்புறம் V3 போட்டு ஐஎன்ஜி போடணும். அந்த மாதிரி இந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணி நம்ம என்ன சொல்லிடுவோம், ஹீ வில் பி கம்மிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ ஸ்கூல் படிக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு சூப்பராக இங்கிலீஷ் தெரிஞ்சிருச்சு, பக்காவாக நம்ம இங்கிலீஷ் தெரியுது, நம்ம சூப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம ஆங்கிலத்தில் கொண்டு வந்துட்டோம், நமக்கு ஆங்கிலம் தெரியுது. ஆனால் அது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வர ஆரம்பிச்சிடும். தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணி தான் அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் ஒவ்வொரு வாக்கியம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லி நமக்கு தெரிய வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். இந்த ட்ரான்ஸ்லேஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நமக்கு தோணும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம தேவையில்லாமல் இங்கிலீஷில் பேசும்போது இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிவிட்டு தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது தேவையில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பேச வேண்டியது இங்கிலீஷு, அதையே நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் நமக்கு தெரிய வரும். அதாவது இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா, எந்த நேட்டிவ் ஸ்பீக்கரும் இங்கிலீஷை பேசும்போது ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் பேசுகிறதில்ல, அவங்க டைரெக்டாக பேசுகிறாங்க. நம்ம தமிழ் பேசும்போது நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணியாக பேசிகிட்டு இருக்கோம். அதாவது மலையாளத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தமிழ் வாக்கியம் பேசணும்னா ஒரு மலையாளத்தில் அந்த வாக்கியத்தை யோசிச்சிட்டோ, இல்லை கன்னடம், இல்லை ஹிந்தி, இந்த மாதிரி அந்த வாக்கியத்தை அந்த லாங்குவேஜுக்கு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கோம் கிடையாது. இன்னும் தெளிவாக சொன்னோம்னா, இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 சதவீதம் இருக்கும் கிட்டத்தட்ட. ஃப்ரெஞ்சு, லத்தீனு, க்ரீக்கு, இந்த மாதிரி நிறையா மொழிகளோட வார்த்தைகள் தான் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கும். ஏன்னா ஆங்கிலங்கிறது வெறும் 1500 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு லாங்குவேஜ். இந்த ஃப்ரெஞ்சு, லத்தீன், ஃப்ரெஞ்சு ஆட்சியாளர்கள்லாம் நிறையா இங்கிலாந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ நிறையா வேர்ட்ஸ் ஃப்ரெஞ்சுலேருந்து இங்கிலீஷ்க்கு மாறிடுச்சு. அப்புறம் லத்தீன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சமய நூல்கள், அதெல்லாம் இந்த பைபிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நிறையா வேர்ட்ஸ் இங்கிலீஷில் போயிருக்கு.
இப்போ க்ரீக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஃபிக் வேர்ட்ஸ்லாம் போயிருக்கும். அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் கிட்டத்தட்ட நிறையா வார்த்தைகள், ஒரு 60-70% வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரெஞ்சு, லத்தீன், கிரீக் இன்னும் சில மொழிகள்லேருந்து போனது தான். அப்போ இவங்க இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வார்த்தைகள் வந்து நம்ம மற்ற லாங்குவேஜில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை மற்ற லாங்குவேஜை பேஸாக வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேலரின்னு இருக்குது பாருங்கள், கேலரிங்கிறலாம் ஃப்ரெஞ்சு வேர்டு. ஓகே, ஹோட்டல்லாம் ஃப்ரெஞ்சு வேர்டு, ஆனால் இன்றைக்கி அது இங்கிலீஷ் வேர்டு. அப்போ நம்ம நிறையா வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், சாரி ஃப்ரெஞ்சு மற்ற லாங்குவேஜ்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம லாங்குவேஜை பேசும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா க்ரீக்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு, இல்லை லத்தீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்கன்னா கிடையாது. இத்தனைக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேர்ட்ஸை இங்கேருந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பேஸ் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படியே எடுத்து கூட யூஸ் பண்ணுவாங்க, இல்லை லைட்டாக சின்ன சேஞ்ச் பண்ணி அது இங்கிலீஷ் வார்த்தை அப்படின்னு சொல்லி மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா இப்போ தான் அது உருவான லாங்குவேஜுங்கிறனால எல்லா வார்த்தைகளும் அப்படி தான் இருக்குது அதில். ஆனால் அப்படி இருக்கிற அந்த லாங்குவேஜே ஃப்ரெஞ்சு, லத்தீனு, க்ரீக்கு இந்த மாதிரி இங்கிலீஷை வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பேசணுமோ அதை வந்து இந்த லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறாங்கன்னா கிடையாது. அவங்க டைரெக்டாக இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஓகே, நம்மளும் அப்படி தான், நம்மளும் வந்து மலையாளத்துக்கு இது பண்ணுறது கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம மட்டும் பேசும்போது இந்த மாதிரி பேசுகிறோம். அதனால நமக்கு ஒரு என்ன தெரிய வர ஆரம்பிக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம பேசுகிற மெத்தடு சரி கிடையாது, நம்ம இங்கிலீஷை வந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நமக்கு தெரிய வந்துடும். அதை அவாய்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் அதை நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறனாலே நம்மளை அவாய்ட் பண்ண முடியுமானா அவாய்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம பிரெயினுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இப்போ ரன் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓடு இல்லைன்னா ஓட்டம் அப்படி தான் உங்கள் பிரெயின் எடுத்துக்கும். ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நான் எழுதுனாவே உங்கள் வீடு வந்து நீங்கள் வந்து உங்கள் பிரெயின் வந்து வீடு அப்படின்னு தான் யோசிக்கும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம பிரெயினுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது அப்போ இதை எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம அதுக்கான உழைப்பை கொடுத்தா மட்டும்தான் சரி பண்ண முடியும். இப்போ நான் வந்து 100 மீட்டர் வேகமாக ஓடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அதுக்காக நான் 100 மீட்டர் வேகமாக ஓடிடுவேனா ஓட முடியாது. அப்போ அதுக்கு நான் ட்ரைனிங் எடுத்தால் தான் முடியும். நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே அதெல்லாம் செய்ய முடியாது. ஓகே, இப்போ வந்து ஒரு வேர்ல்டு கப் வந்து போன வருஷம் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, அதுக்காக இந்த வருஷம் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னா முடியாது. மறுபடியும் அதே உழைப்பெல்லாம் கொடுக்கணும். இந்த தடவை அதிக உழைப்பை கூட கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், ஏன்னா மற்ற டீம்ஸ்லாம் நல்லா விளையாடுறதுனால. அதே மாதிரி தான் ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டாருன்னா அடுத்த படம் ஹிட்டு கொடுப்பாங்கிறது எந்த நிச்சயம் கிடையாது. அப்போ அந்த படமும் ஹிட்டு கொடுக்கறதுக்கு அவர் மறுபடியும் கடுமையாக உழைக்கணும். அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு போன தடவை வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கீங்க, இல்லை ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, அதுக்காக இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கன்னா கிடையாது. மறுபடியும் இதுக்கும் உட்காந்து படிக்கணும், இந்த எக்ஸாமுக்கும் படிக்கணும், இதுக்கும் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் கடுமையாக உழைக்கணும். அப்போ கடுமையான உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த டிரான்ஸ்லேஷனை அவாய்ட் பண்ண முடியும். கடுமையான உழைப்புனா இங்கே என்ன சொல்ல வரேன்னா, டிரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கான அந்த என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நம்ம செஞ்சால் மட்டும்தான் டிரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ண முடியுமே தவிர நம்ம டிரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதாலே டிரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ட்ரைனிங் நமக்கு பயங்கரமாக ஸ்கூல்லேருந்தே எடுத்துருக்கோம். எந்த ஒரு ஆங்கில வார்த்தையை பார்த்தாலுமே நமக்கு அதோட தமிழ் மீனிங் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஓகே, ஏன்னா அந்த மாதிரி நமக்கு இப்போ வந்து கேஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பணம். ஓகே, பென் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பேனா. இந்த மாதிரி தான் நமக்கு ஞாபகம் வரும், ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் இருக்குது. அதனால நம்ம இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங்ஸ்லாம் எடுக்கணும். ஓகே, இதே நிறைய நீங்கள் சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா வந்து ஆங்கிலம் பேசுகிறவங்களா இருப்பாங்க, அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆங்கிலம் பேசும், சரளமாக பேசும். ஏன்னா அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் நம்ம வந்து ஸ்கூல் காலேஜில் போய் தான் ஆங்கிலம் கற்றுக்குறோம் அப்படிங்கிறப்ப, இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர் போய் கற்றுக்குறோங்கப்ப நமக்கு தமிழ் டு இங்கிலீஷ், அதாவது ஒரு ஆங்கில வார்த்தைக்கு இங்கிலீஷில் தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி, ஒரு ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சிருப்போம். அப்போ அந்த தமிழ் வார்த்தை தான் நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வேறு வழியே இல்லாமல்
தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பழகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம படித்த அந்த ஃபார்முலா மெத்தட் இருக்குது பாருங்கள், எஸ் ப்ளஸ் V1 ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கிறது, அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரான்ஸ்லேஷனுக்கு தான் கொண்டு போகும். அதனால நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். சரி, இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிட்டேன், கடுமையான உழைப்பு இருக்கணும். உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். சரி, ஏன் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னொரு காரணம் இருக்குது. சரி, ஏன் இந்த ட்ரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ணணும்? நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் நம்ம பேசிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆங்கிலத்தில் பேசிட்டு தானே இருக்கோம், அதையே நம்ம தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இது ஏன் அப்படின்னா, இப்போ சென்னை இங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து சென்னை. இப்போ நம்ம திருச்சிக்கு போனோம் அப்படின்னா திருச்சி இங்கே இருக்குது, விழுப்புரம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் திருச்சி. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. இப்போ நம்ம திருச்சிக்கு போனோம்னா, அதாவது ஆங்கிலம் பேசணும், நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி கன்னியாகுமரி போயிட்டு அதுக்கப்புறம் திருச்சி வரும். ஆனால் நம்ம போக வேண்டியது இங்கே இப்படி போகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆங்கிலம் இங்கே இருக்குது, ஆங்கிலம் நம்ம இது வந்து நம்ம ஆங்கிலத்தில் இங்கே பேசணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே இருக்கிற தமிழ் இருக்குது பாருங்க, இந்த தமிழுக்கு போயிட்டு அப்புறம் இங்கே வரோம். அதனால நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம டைம் எடுப்போம். ஏன்னா நம்ம பேச வேண்டிய வாக்கியத்தை தமிழுக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷில் பேசுகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுப்போம். இந்த டைமை அவாய்ட் பண்ணணும், ரொம்ப நேச்சுரலாகவும் பேசணும். ஏன்னா இது வந்து நேச்சர் கிடையாது, இப்படியே போயிடலாமே. ஸோ ரொம்ப இயற்கையாக ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி ரொம்ப ஃப்ளோவாக கரெக்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ட்ரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறையா யூடியூப்பில் நிறையா பேட்டிகள் பார்த்துருப்பீங்க. ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் இருப்பார், ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்னால் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட நேட்டிவ் ஸ்பீக்கர். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் நேட்டிவ் ஸ்பீக்கர் இருப்பார், இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேட்டி ஒன்றா உட்காந்து பேசுவாங்க எல்லாமே. இவர் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்கும், இங்கிலீஷ் வந்து ஃப்ளோவாக சூப்பராக பேசுவார். ஸ்லோவாக பேசினா கூட, ஒரு விஷயத்தை மெதுவாக பேசினா கூட இவர் வந்து நேச்சுரலாக இருக்கும் லாங்குவேஜ் பேசுகிறது. இவர் ஸ்பீடாக பேசினா கூட ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும், அந்த நேச்சுரல் ஃப்ளோ இருக்காது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் படி படிச்சிருப்பாங்க. ஓகே, ஒன்று ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் படி படிச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் கிராமர் வந்து எப்படி நேச்சுரலாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் இவருக்கு. அதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் மாதிரி அந்த ஆங்கில லாங்குவேஜை சகஜமாக பேசுறது கிடையாது. ப்ரொனவுன்சியேஷனை விட்டுருங்க, ப்ரொனவுன்சியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனி ட்ரைனிங் தேவை. அதாவது இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற நம்மளே கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க மாதிரி பேச முடியாது. ஏன்னா அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் வேறு மாதிரி இருக்கும், ஒரு வார்த்தையை உச்சரிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஒரே வார்த்தையை நம்ம உச்சரிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும், மதுரையில் இருக்கவங்க உச்சரிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும், திருநெல்வேலி அவங்களாம் உச்சரிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் தமிழை எல்லாருமே ஸ்பீடாக தான் பேசுவோம், நல்லா ஃப்ளோவாக பேசுவோம், அதில் மாற்றம் இருக்காது. அது மாதிரி ப்ரொனவுன்சியேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதில் நல்லா ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நம்ம தான் ட்ரைனிங் எடுத்துக்கணும், ப்ரொனவுன்சியேஷன் ட்ரைனிங்கே தனியாக எடுக்கணும். இப்போ ஆனால் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தமிழை ஸ்பீடாக தான் பேசுவோம், ஃப்ளோவாக பேசுவோம், அந்த ஃப்ளூயன்சிக்கு இருக்கும். இப்போ நமக்கும் இவரை மாதிரி பேசணும் அப்படின்னா நமக்கு 2 விஷயங்கள் தெரியணும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி நம்மளும் நல்லா ஃப்ளூயண்டாக பேசணும் அப்படின்னா நம்ம பிரெயினை கன்வின்ஸ் பண்ணணும். 2 விஷயங்களில் குறிப்பாக கன்வின்ஸ் பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று வந்து வேர்ட்ஸ், 2வது வந்து கிராமர். 2வது வந்து என்னதுன்னா கிராமர். அதாவது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, எந்த ஒரு லாங்குவேஜுமே பார்த்தீங்கன்னா ஒன்று அதோட வேர்ட்ஸை அதோட கிராமரில் அப்ளை பண்ணால் அதுதான் லாங்குவேஜ். இப்போ தமிழ் வேர்ட்ஸ் இருக்குது, தமிழ் கிராமரில் அப்ளை பண்ணால் தமிழ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் கிராமரில் அப்ளை பண்ணால் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதுக்கு நான் போய் இங்கிலீஷ் வேர்ட்ஸை இங்கிலீஷ் கிராமரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏன் சம்மந்தமே இல்லாத தமிழ் லாங்குவேஜுக்கு நான் போகணும்? இங்கிலீஷ் வேர்ட்ஸை இங்கிலீஷ் கிராமரில் அப்ளை பண்ணுறதுக்கு சம்மந்தமே இல்லாத ஏன் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜுக்கு போகணும்? நீங்கள் யோசிக்கலாம், ஃப்ரெஞ்சில் நிறையா வேர்ட்ஸ் வந்திருக்கல அப்படின்னு சொல்லி. வேர்ட்ஸ் வந்தாலும் அந்த கிராமர் மாறவே மாறாது. நம்ம அந்த ஃப்ரெஞ்சு வேர்ட்ஸை இங்கிலீஷ் கிராமரில் தான் அப்ளை பண்ணுறோம், அதனால அது இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். இப்போ நான்
காலேஜுக்கு பஸ்ஸில் போனேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இருக்கிறதே மொத்தமே 4 தான். 1 2 3 4 வார்த்தைகள் தான். ஆனால் இது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இது தமிழ் சென்டென்ஸ் தான். ஏன்னா இந்த கிராமர் பேட்டர்ன், இந்த வார்த்தைகள் எந்த கிராமர் பேட்டர்னில் இருக்குது அப்படின்னா தமிழ் கிராமர் பேட்டர்னில் தான் இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழ் சென்டென்ஸ் தான். 2 நம்ம நினைக்கலாம் 2 ஆங்கில வார்த்தைகள், மொத்தமே 4, அதில் 2 ஆங்கில வார்த்தைகள் இருக்கேன்னு சொல்லி அப்போ இது பாதி ஆங்கில வாக்கியமான்னு கேட்டால் கிடையாது. இது தமிழ் சென்டென்ஸ். ஏன்னா இந்த கிராமர் இந்த சென்டென்ஸோட கிராமர் எது, கிராமர் பேட்டர்ன் என்ன, இந்த சென்டென்ஸ் எந்த கிராமர் பேட்டர்னில் ரன் ஆகுது அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் கிராமர் பேட்டர்னில். இத்தனைக்கு 2 ஆங்கில வார்த்தைகள் இருந்தாலும். அதே மாதிரி தான் நம்ம எத்தனை ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸு, எத்தனை க்ரீக் வேர்ட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொண்டு வந்தாலும் அது ரன் ஆகிற கிராமர் பேட்டர்ன் என்னென்னா இங்கிலீஷ் கிராமர் பேட்டர்ன். அப்போ அது இங்கிலீஷ் தான். ஓகே, அதை வந்து ஆங்கில வார்த்தையாக மாற்றிக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயே நிறையா பிறமொழி சொற்கள் இருக்குது. நம்ம ஸ்கூல்லேயே படிப்போம், இதில் பிறமொழி சொற்கள் வந்து நீக்குக, இல்லை இதில் எது பிறமொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது தமிழ் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஓகே, அப்போ நம்ம இந்த 2 விஷயங்களை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை அவாய்ட் பண்ணிடலாம். 2 விஷயங்களை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2 விஷயங்களை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேர்ட்ஸை எப்படி நம்ம சரி பண்ணுறது. அதாவது தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2 விஷயங்களை சரி பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு இடத்துல வந்து வேர்ட்ஸ் இருக்குது. சரி, வேர்ட்ஸை நான் எப்படி சரி பண்ணணும். அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, சின்ன வயசில் என்ன படிச்சிருப்போம்னா இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி படிச்சிருப்போம். இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி. ஃபஸ்ட்டு இந்த வேர்ட்ஸை சரி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸை நம்ம எப்படி சரி பண்ணுறது. நம்ம இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி படிச்சிருப்போம். இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க, அதனோட அர்த்தம் தமிழில் போட்டிருப்பாங்க. இப்போ பென் அப்படின்னா பேனா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதனால தான் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா பெண்ணுனாவே எப்போ பார்த்தாலும் பேனா பேனா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடறோம், தமிழுக்கு போய்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம பிரெயினில் இந்த வார்த்தைகளை சேர்த்து வச்சிருக்கிற விதம் என்னென்னா, இதுனா இதோட மீனிங் இது அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக புரிஞ்சு வச்சுருக்கோம். டிக்ஷனரி படிக்காதவங்க பலர் இருக்கலாம். டிக்ஷனரி படிக்காதவங்க கூட பெண்ணுனா என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு எப்படி கேள்விப்பட்டிருப்பாங்கன்னா பெண்ணுனா பேனா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஒன்று படிச்சிருப்பாங்க, இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த 2மே, ஒன்று படித்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழுக்கு படிச்சிருப்பாங்க, கேள்விப்பட்டதும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழுக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனால பெண்ணுனாவே பேனா அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் எல்லா வார்த்தைகளையுமே அதோட ஆங்கிலத்துக்கு தமிழ் தான் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால தான் நார்மலாக நம்ம எங்கே போயிடுறோம் அப்படின்னா ஒரு வேர்ட்ஸ்னாவே அது கூட தமிழ் மீனிங்க்கு நம்ம போயிடுறோம். ஓகே, இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்படி படித்தோம்ல, மறுபடியும் பெண் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அதை ஆங்கிலத்திலே படிக்கணும். அப்போ நான் என்ன, அதாவது அது எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ இன்னொன்று சொல்லி தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. அதாவது இப்போ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா கணக்கு, வரவு செலவு, இப்படி நம்ம படித்து வச்சுருக்கிறோம். இதை மறுபடியும் எப்படி படிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படிக்கணும். இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை இந்த வார்த்தையவே நீங்கள் மறந்துடுவீங்க, தூக்கிடுவீங்க. அப்போ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன இருக்கும் அப்படின்னா கால்குலேஷன், கணக்கீடு, கணக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டேட்மெண்ட், வரவு செலவுன்னு இருக்குல்ல, ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம், வருமானம் இருக்கு பாருங்க. வரவு செலவுனா இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வரவு செலவு வித் பேலன்ஸ்
அதாவது இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஒரு ஆங்கில வார்த்தைக்கு இப்படி மீனிங் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தமிழே தான் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 15 வயசோ இல்லை ஒரு தடவை 2 தடவை தமிழ் டிக்ஷனரி படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி படிக்கவே கூடாது. இது படிச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அதோட ஒரு ஆங்கில வார்த்தையோட தமிழத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் முழுசாக உங்கள் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தை மீனிங் எடுத்துக்காது, தமிழ் மீனிங் தான் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணும்னா இங்கிலீஷ் வார்த்தைக்கு இங்கிலீஷ் மீனிங்கே எடுக்கணும். இங்கிலீஷ் வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க, அப்போ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னு புரிஞ்சுக்கணும். இதையும் நம்ம மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம மனப்பாடம் பண்ணுறோம். அக்கௌண்ட்னா கணக்கீடு, வரவு செலவு இப்படின்னு மனப்பாடம் பண்ணுறோம். அதனால தான் நம்ம இதை பார்த்தாலும் இது வருது. ஆனால் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படிக்கும்போது இதுக்கு என்ன மீனிங், இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த வார்த்தையை மனப்பாடம் வச்சுக்கணும். அதோட மீனிங்கை நம்ம மனப்பாடம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாக்டாக இந்த வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதோட மீனிங் என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இப்படி இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படிச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் அழகாக அவாய்ட் பண்ணிடலாம். இதை மட்டும் நம்ம அழகாக கொண்டு வந்துடலாம். இதையும் மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா எந்த ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலத்தில் பேசும்போது மற்ற லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க லாங்குவேஜுக்கு கொண்டு வரது கிடையாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூலில் அந்த மாதிரி ட்ரைனிங் ஆகிடுச்சு. அப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னா இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி தான் ஒரே சொல்யூஷன். வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து பலர் சொல்லுவாங்க நீங்கள் நிறையா படம் பார்க்கணும், நிறையா அதாவது இங்கிலீஷ் படம்லாம் பார்த்து நிறையா அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும், நிறையா பேப்பர் படிக்கணும், நிறையா புத்தகங்கள் படிக்கணும், ஆங்கில புத்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கில புத்தகங்கள் நிறையா படிக்கிறது, பேப்பர் படிக்கிறதுலாம் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங்காக இருக்குமே தவிர அதை இங்கிலீஷ் டு தமிழ், அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் அதில் கிடைக்காது. நீங்கள் என்ன தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் 100 புத்தகங்கள் படிச்சிங்கனாலும் அந்த 100 புத்தகத்தில் இருக்கிற வாக்கியங்களுக்கு அர்த்தம் எப்படி எடுத்துக்கிட்டு இருப்பீங்கன்னா ஆங்கிலத்தில் படிச்சுட்டு ஒரு வாக்கியத்தை அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் அந்த வாக்கியத்தை புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, அப்போ இங்கே உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சாகணும். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா நம்ம இப்போ வேர்டு அப்படின்னா வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த வார்த்தையை நம்ம நம்புகிறோம், வார்த்தைங்கிறத நம்புகிறோம், அதாவது இந்த ஒளியை நம்புகிறோம். அதாவது போர்டுனா பலகை அப்படிங்கிறது இதை நம்புகிறோம். ஆனால் இதை நம்ம நம்புறது கிடையாது. இந்த ஆங்கில வார்த்தைகள் நம்ம நம்புறது கிடையாது. அதுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்திருக்கோம். போர்டுனா பலகை, போர்டுனா நான் பலகை அப்படிங்கிற மீனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பலகையை தான் நம்புவேன். ஏன்னா எனக்கு பலகையை பற்றி தான் தெரியும், போர்டை பற்றி தெரியாது. இந்த வார்த்தை மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த வார்த்தையை இப்படி நான் டிரான்ஸ்லேட் பண்ணி மீனிங் எடுத்தால் தான் எனக்கு நம்பிக்கை வருது. ஓகே, போர்டுனா பலகைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பார்த்து பழகி கடைசியில் இந்த வார்த்தைகளை நம்புகிறோம். ஏன்னா இது நம்ம தாய்மொழிங்கிறது தமிழ்ங்கிறதுனால. ஆனால் இதை நம்புறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நம்ம இதுலையுமே நம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டியது இருக்குது. அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் இங்கிலாந்து போனீங்க அப்படின்னா இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுகிற எந்த கண்ட்ரிக்கும் போனீங்கன்னா அவங்க அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் பேசுவாங்க. பேசி அதுக்கும் உயிர் இருக்குது, அதுவும் வந்து அர்த்தத்தை கொடுக்குது. இப்போ போர்டு அப்படிங்கிற வார்த்தையே இந்த இதை குறிக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க 100% நம்புகிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பலகை அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணாதான் அதுக்கப்புறம் தான் இதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா பலகை அப்படிங்கிறது எப்படி 100% ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோமோ, இந்த பொருளை குறிக்குது நம்புகிறோமோ, அதே மாதிரி போர்டு அப்படிங்கிறதும் 100% இதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். நம்ம பிரெயினுக்கு சொல்லணும் அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான், அதனுடைய வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்குது. அப்போ அந்த ட்ரைனிங்கை நம்ம கொடுக்கணும். அந்த ட்ரைனிங்கை நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படிக்கும்போது தான் அந்த ஒரு நம்பிக்கை நம்ம பிரெயினுக்கு
ஸ்ட்ராங்காக வரும். அப்படி இல்லை நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி படிச்சுட்டு இருந்தோம், கடைசி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம்னா இதை பார்த்தாவே நமக்கு தமிழ் மீனிங் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வரும். ஸோ நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். இதுவும் ஒரு இந்த ஒலிக்கோர்வையும் இந்த பொருளை குறிக்குது. ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜும் அதன் தன்மையில் இயங்கக்கூடியது, அதன் ஒலிக்கோர்வையில் இயங்கக்கூடியது. இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு இது போர்டுன்னே தெரியாது, இந்த போர்டுக்கு தெரியாது. நம்ம மனிதர்கள் தான் இதை அங்கே இருக்கவங்க வந்து இங்கிலாந்தில் இருக்கவங்க போர்டுன்னு சொல்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க பலகைன்னு சொல்கிறோம். அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த போர்டுக்கு இது போர்டுன்னு சொல்லி தெரியுமா? தெரியாது. இந்த பேனாக்கு இது பேனான்னு சொல்லி தெரியுமா? தெரியாது. அவங்க இருந்து வர்றவங்க இல்லை இது பென் அப்படிங்கிறாங்க, இல்லை நம்ம வந்து இல்லை இது பேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இதுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம தான் நம்ம பிரெயினுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அதாவது அந்த ஆங்கில லாங்குவேஜை பேசும்போது இதை பெண்ணுன்னு சொல்லணும், பெண்ணுன்னு சொன்னாலும் இதைத்தான் குறிக்கும் அப்படி 100% நீ நம்பு அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயினுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பொதுவாக பேனான்னு சொல்லாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரெயின் வந்து நல்லா ட்ரெயின் அப் ஆகிருக்கு. அதை நம்ம வந்து சரி பண்ணணும். அப்போ சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆங்கிலமும் ஒரு மொழி தான், அதனோட வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்குது. வெறும் இது வந்து டம்மி வேர்ட்ஸ் கிடையாது, இதுக்கும் 100% அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயினுக்கு நம்ம தான் சொல்லணும். நம்ம பிரெயினை கன்வின்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் மீனிங்கை எடுத்துகிட்டு தான் அந்த ஆங்கில வார்த்தையை நம்புகிறோம். ஓகே, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா நம்ம எந்த ஒரு ஆங்கில வார்த்தையும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அதோட மீனிங் எடுக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி படிச்சிருப்போம். அப்படி இப்போ டிக்ஷனரி படிக்காதவங்க கூட அந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்சு வச்சுருப்போம். அதனால தான் இந்த பிரச்சனை. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ்லேயே அர்த்தம் பார்க்கணும். புரியுதா? ரேடியோ, டிவி, கம்மிங் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது. கம்மிங்னாவே அந்த கம்மிங்கிற அந்த வார்த்தையே அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். இல்லை வந்து கொண்டிருன்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கம்மிங்கிற வார்த்தையை நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது ஏன்னா நம்ம அந்த கம்மிங்கிற வார்த்தையே நம்ம எப்படி தமிழில் வந்து கொண்டிருங்கிற அந்த வார்த்தையை நம்புகிறோமோ அதே மாதிரி கம்மிங்கிற வார்த்தையும் நம்ம நம்பணும். ஏன்னா அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான், அதன் வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்குன்னு சொல்லி நம்ம பிரெயினுக்கு சொல்லணும். அப்போ தான் நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஆங்கில வார்த்தைகளையும் முழுமையாக நம்ப ஆரம்பிக்கும். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ஆங்கிலத்தில் பேசுகிறோம், அப்புறம் ஆங்கில வார்த்தைகள் நம்பிட்டோம் தானே அர்த்தம்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கிடையவே கிடையாது. இது வந்து பார்க்க வந்து ஒரு ரொம்ப விளையாட்டுத்தனமான சில்லித்தனமான ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே போய் நீங்கள் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஆங்கில வார்த்தையும் நம்புறது கிடையாது, எந்த ஆங்கில கிராமரையும் நம்புறது கிடையாது. ஏதோ நம்ம வந்து அப்படி பேசித்தான் ஆகணும், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு சப்ஸ்டிடியூட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சப்ஸ்டிடியூட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ டிவி, டெலிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறத தொலைக்காட்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதை நம்ம ஃபீல் பண்ணுறது கிடையாது. இத்தனைக்கும் டிவின்னு தெரிஞ்சாலுமே தொலைக்காட்சின்னு சொல்லும்போது நமக்கு மீனிங் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் நமக்கு வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு நம்ம சொல்கிறது கிடையாது இதுக்கும் அதே அர்த்தம் இருக்குது அப்படின்னு நம்ம பிரெயினை நம்ப சொல்லணும். நம்ம இதை வந்து நம்ம டிவின்னு சொல்லுவோம், டெலிவிஷன் சொல்லுவோம், என்ன வேணால் சொல்லுவோம். ஆனால் இதை நம்புகிற மாதிரி இதை 100% நம்ம நம்புகிறோமான்னு கேட்டால் நம்புறது கிடையாது. அப்போ அந்த நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்தணும். நம்ம பிரெயினுக்கு நம்ம சொல்லணும், இல்லை இதுவும் ஒரு லாங்குவேஜ் தான், இந்த லாங்குவேஜ் படியும் இந்த வேர்ட்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த வேர்ட்ஸுக்கும் அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயினை நம்ம தான் கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரே ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படிக்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 1000 புத்தகம் படித்தாலும் அந்த 1000 புத்தகத்தில் இருக்கிற ஆங்கில வார்த்தைகளை தமிழுக்கு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆங்கில வார்த்தைகளை ஆங்கிலத்தை வச்சே புரிஞ்சுக்கிறனால நீங்கள் ஆங்கில வார்த்தைகளை அழகாக ஆங்கிலமாகவே எடுத்துப்பீங்க, தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பழக மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி கண்டிப்பாக படித்தாகணும், டிரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வேர்ட்ஸ்
அந்த வேர்ட்ஸ், ஏன்னா ஒரு லாங்குவேஜ்னால் அந்த லாங்குவேஜோட வார்த்தைகள், அந்த லாங்குவேஜோட இலக்கணம், அந்த வார்த்தைகளை கொண்டு அந்த இலக்கணத்தில் அப்ளை பண்ணோம்னா சென்டென்ஸ் மேக் ஆகுது, அவ்வளோதான். அப்போ நம்ம அந்த வேர்ட்ஸில் நமக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்ம வேர்ட்ஸை வந்து ஆங்கில வார்த்தைகளை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படிங்கிறனால, படித்து பழகிட்டோங்கிறனால, அப்போ நம்ம அதை சரி பண்ணோம்னா இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படித்தாகணும். இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி எவ்வளோ வரும் அப்படின்னா, ஒரு நல்ல டிக்ஷனரியை பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலேருந்து ஒரு 1200 ரூபாய், 1200 ரூபா வரும். பக்கங்கள் ஒரு 1500 பக்கங்கள் இருக்கும். 1500 பக்கங்கள் இருக்கும். அதை நீங்கள் படிச்சுக்கணும். உங்களுக்கு எப்பப்போ தோணுதோ படிக்கலாம். ஒரே ஸ்ட்ரெச்சில் படிக்கணும் அப்படின்னா 6 மாதத்தில் படித்து முடிச்சிடலாம். ஓகே. ஆனால் இதை படிக்கிறதுக்கு பேசிக்காக கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, ஏற்கனவே இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி ஒரு தடவையாவது படிச்சிருந்தோம்னா தான் நம்ம அவங்க இங்கிலீஷில் என்ன, இந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கே இங்கிலீஷில் என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும். ஓகே. அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 16-17 வயசு இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படித்தா மட்டும்தான் ட்ரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ண முடியும். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான். ஓகே. அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படிக்கும்போது நம்ம வேர்ட்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வேர்ட்ஸ்னால் என்ன, ஆங்கிலத்தில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது? 8 வார்த்தை தான் இருக்குது. 1 நவுன், 2 ப்ரொனவுன், 3 என்ன இருக்குது, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறோம்ல அதுதான், 3 அட்ஜெக்டிவ், 3 வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ், 4 வந்து 4 வெர்பு, 5 அட்வெர்பு, 4 வெர்பு, 5 அட்வெர்பு, 6 ப்ரிபோசிஷன், 7 பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன், 8 இன்டர்ஜெக்ஷன். அதாவது இந்த நீங்கள் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படிக்கிறீங்க, இங்கிலீஷ் டு இங்கிலீஷோ இல்லை இங்கிலீஷ் டு தமிழோ படிக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு பர்டிகுலர் வேர்ட்ஸும் இந்த இதில் எதில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ ரன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரன் பார்த்தீங்கன்னா நவுன்லேயும் வரும், வெர்புலேயும் வரும். ரன்னுங்கிறது நவுன்லேயும் வரும், வெர்புலேயும் வரும். அந்த மாதிரி சிலது 1ல் தான் இருக்கும், சிலது 2-3ல் இருக்கும். இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்டு இந்த இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எதில் வருது அப்படிங்கிற அந்த நாலேஜும் உங்களுக்கு ரொம்ப இருக்கணும். ஓகே. இதெல்லாம் பார்க்க வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் புரிதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கே ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு வார்த்தையை பார்க்கும்போது இதில் வருது பியூட்டிஃபுல்லாக, அது அட்ஜெக்டிவ் வார்த்தை, அழகான. ஓகே. அதுக்கே ஒரு ஆணை சொல்லணுமா, அதை வந்து ஹேண்ட்ஸம் தான் சொல்லணும். அழகான ஆண், எ ஹேண்ட்ஸம் காய், இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னா போதும். ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட்டுச்சுனாவே நீங்கள் ஈஸியாக ஒவ்வொரு விஷயங்களையும் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ப்ரிப்போசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வார்த்தை இருக்கும். அட்வெர்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்ஓயில் தான் முடியும். வெர்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நவுன் வந்து பார்த்தீங்கன்னா TONANC இந்த மாதிரி இதில் தான் முடியும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ப்ரொனவுன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஒரு 50க்குள்ளே தான் இருக்கும். ஹீ, சி, இட், எவ்ரிஒன், எவ்ரிபடி, இந்த மாதிரி. ஓகே. அட்ஜெக்டிவ்னா அது பார்த்தாவே தெரியும், ஏஎல்ல தான் முடியும், இல்லை TIV இந்த இதெல்லாம் முடியும். ஸோ பார்க்கத்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த வேர்ட்ஸை சரி பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்ட்ஸை சரி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி கண்டிப்பாக படித்தாகணும். 2வது அந்த பர்டிகுலர் வேர்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எதில் வருது, இன்னும் சில 2-3 இதில் வருங்கிறனால எதில் வருது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கணும். அதாவது கடுமையாக நீங்கள் உழைச்சா மட்டும்தான் இதை செய்ய முடியுமே தவிர, நான் வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உக்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் ஓட முடியாது. அதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும். அது மாதிரி தான் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசணும்னு சொல்லி முடிவாயிடுச்சுன்னா, அந்த டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான வேலையை நீங்கள் செய்யணும். வேலை செய்யாமையே எனக்கு வெற்றி வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வெற்றி கனவுல கூட வராது. ஓகே. நீங்கள் வேலை செஞ்சாகணும். அப்போ தான் இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். ஓகே. ஒரு நல்ல படம் எடுத்த ஒரு டைரக்டர் வந்து
அடுத்த படம் ஹிட்டு கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக நிச்சயம் கிடையாது. ஏன்னா அடுத்த படம் ஹிட்டு கொடுக்கணும்னாலும் அவரு அதுக்கும் உழைச்சி தான் ஆகணும். அது மாதிரி தான் இந்த விஷயங்களும். நம்ம வந்து ஏற்கனவே இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி படிச்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான என்ன ரிசல்ட்டோ அதுதான் கிடைக்கும். இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படிச்சிங்கன்னா மட்டும்தான் இதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு என்ன நீங்கள் செயல் செய்கிறீங்களோ அதுக்கான ரிசல்ட் தான் கிடைக்கும். நான் அந்த செயலை செய்யாமையே இந்த ரிசல்ட் கிடைக்கணும்னு சொன்னால் எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் ரொம்ப நேச்சுராக பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான வேலைகளை நீங்கள் செஞ்சு தான் வேறு வழி கிடையாது. ஓகே, அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராமர். ஓகே, ரெண்டாவது என்னது? கிராமர். மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் வார்த்தைகள் தமிழ் இலக்கணம் அதன்படி அமைஞ்சிச்சுன்னா அது தமிழ் சென்டென்ஸ், தமிழ் மொழி பேசுகிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இங்கிலீஷ் கிராமர் அமைஞ்சிச்சுன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸை இங்கிலீஷ் கிராமரில் ஃபிட் பண்ணோம்னா அது இங்கிலீஷ் சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறோன்னு அர்த்தம். அவ்வளோதானே தவிர இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதுல டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமரையும் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதுல டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மெத்தடுக்கான ரிசல்ட் வரும். ஓகே, இப்போ இந்த கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஸ்கூலில் ஃபார்முலா மெத்தடு படி படிக்கிறோம். S+V+O, S+M+V3, அது ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து டூனா இக்கு போடணும், ஃபார்னா காக, இந்த மாதிரி படிக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக இதெல்லாம் தப்பு. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான என்ன ரிசல்ட்டோ அதை கொடுக்கும். அதில் மாற்றுக்கருத்தில் ரிசல்ட் கொடுக்காதுன்னு நான் சொல்ல, இதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். ஓகே, ஆனால் நமக்கு டிரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ணணும், ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னா அதுக்கான என்ன மெத்தட் இருக்கோ அதன் மூலமாக தான் நம்ம படிக்கணும். இப்போ நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு AGTM மூலமாக கிராமரை ரொம்ப தெளிவாக தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுது. நான் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன், நான் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்த ஃபர்ஸ்ட் எழுதக்கூடாது. வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க? ஐ ஆம் கம்மிங் ஹோம். இதுவும் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அது இருக்கிறேங்கிறதுக்கு முன்னாடி இருக்குது. இருக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது ஆங்கில லாங்குவேஜில். இதே நம்ம வீட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நான் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி போட முடியும். ஆனால் இங்கே அப்படி போட முடியாது, ஐயா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வர முடியும். அதே மாதிரி வீட்டுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனால் டூ சொல்கிறோமே, அந்த டூ இங்கே எங்கே இருக்குன்னு கேட்டால் கிடையாது. ஐ ஆம் கம்மிங் ஹோம் தான் சொல்ல முடியும். ஓகே, இவ்வளவு கிராமர் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ ஆங்கில இலக்கணத்தின் கிராமரும் ஆங்கில மொழியின் கிராமரும் தமிழ் மொழியின் கிராமரும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது நம்ம ஆங்கிலத்தில் பேச வேண்டிய வாக்கியத்தை தமிழில் மொழிபெயர்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இதுக்கு பண்ண முடியும்? ஏன்னா டோட்டலாகவே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. வேர்ட் டு வேர்டு ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இங்கே கூக்கு நான் வந்து ஹோம்னு போட்டு வச்சுருக்கேன், டூவே போடலை. இவ்வளவு ஏகப்பட்ட டோட்டலாக ரெண்டு கிராமருமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான கிராமர். வேர்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ். வீடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வீடு அப்படின்னு உச்சரிக்கிறோம், ஹோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லை ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு தமிழ் மொழியை வச்சுக்கிட்டு அப்படியே அதுக்கு வேர்ட் டு வேர்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆங்கிலத்தில் பேச முடியும்? வேர்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டு, கிராமரும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த லாங்குவேஜை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜை அதன் போக்கில் தான் நம்ம அணுகணும். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ஏன்னா இவங்க வந்து நம்ம வந்து தமிழில் ரெண்டு செயல் இருக்குது இந்த இதில், வந்து கொண்டிருக்கிறேங்கிறதுல. இந்த ரெண்டு செயல் நம்ம ஒரே செயல் மாதிரி சொல்கிறோம், வந்து கொண்டிருக்கிறேன் இப்படி வர்றத. ஆனால் இவங்க இதுக்குள்ளே ரெண்டு ஆக்ஷன் இருக்குது, இங்கேயும் ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. வந்து கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டு அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், இருக்கிறேங்கிறது ஒரு ஆக்ஷன். மொத்தம் ரெண்டு ஆக்ஷன் நம்ம கம்பைன் பண்ணி பேசுகிறோம். ஆனால் இவங்க அந்த ரெண்டு ஆக்ஷனையும் தனித்தனியாக பேசுகிறாங்க.
நீங்கள் யோசிக்கலாம் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல இது வந்துக்கிட்டு இருக்கேன், இதில் ஒரு ஆக்ஷன் தானே இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆம் அ டீச்சர் அப்படிங்கிறதுல இருக்கிறேங்கிறதே ஒரு ஆக்ஷன் தான், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ ஐ ஆம் கம்மிங் ஹோமில் வெறும் கம்மிங் மட்டும் போட்டோம்னா அந்த சப்ஜெக்ட் இந்த ஆக்ஷனில் இப்போ எக்ஸாக்டாக இருக்காங்கிறத பற்றி சொல்லலை, ஜஸ்ட்டு செய்யுதுன்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் அந்த இருக்கிறேங்கிறத சொல்லும்போது தான் சப்ஜெக்ட் எக்ஸாக்டாக அந்த செயலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனால் இது ரெண்டுமே தனித்தனி ஆக்ஷன், நான் தனித்தனியாக தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆங்கில இலக்கணம் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு ஆக்ஷன் இருந்தால் கூட நான் ஒன்றா தான் சொல்லுவேன். படித்து கொண்டே இருக்கிறேன், அதுலாம் 3 ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜும் அதன் கிராமர் படி வித்தியாசமாக ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம தமிழை வச்சுக்கிட்டு அதுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஒன்று டைம் எடுக்கும், ப்ளஸ் தவறாகவும் போகும். ஓகே, இந்த பிரச்சனைகள் இருக்கிறனால ஆங்கில இலக்கணத்தை அதன் போக்கில் நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் டிரான்ஸ்லேஷனை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ வேர்ட்ஸ், கிராமர் இந்த ரெண்டையும் அதன் போக்கில் நம்ம எடுக்கணும். ஆங்கிலத்தின் போக்கில் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதுக்கு நம்ம தமிழுக்கு ஆங்கிலத்தை படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த லாங்குவேஜ் உருவாக நிறையா ஹெல்ப் பண்ண ஃப்ரெஞ்சு வேர்ட்ஸ், க்ரீக்கு அதுக்கே டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறது கிடையாது. அவங்க கிராமர் படி அவங்க லோன் வாங்கின அந்த வேர்ட்ஸ்லாம் போட்டு அவங்க கிராமர் படி தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் காலேஜுக்கு பஸ்ஸில் போனேன், இது ஏன் தமிழ் சென்டென்ஸாக இருக்குன்னா ஏன்னா கிராமர் வந்து தமிழ் கிராமர் தான். அது மாதிரி தான் ஆங்கில இலக்கணத்தை பேசும்போது ஆங்கில இலக்கணம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதுக்கு ஆங்கில வார்த்தைகளை போடணுமே தவிர தமிழ் வார்த்தைகளை போட்டுட்டு அந்த கிராமருக்கு நம்ம ஆங்கில வார்த்தைகளை ஒன்றா போட்டுட்டு இருந்தோம்னா தப்பாக தான் வரும். ஏன்னா 2 மொழியோட கிராமர்ஸும் வேற. ஓகே, அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா வேர்ட்ஸை இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படித்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அந்த பர்டிகுலர் வேர்டு என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வருது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். இங்கிலீஷ் கிராமராகவே புரிஞ்சுக்கணுமே தவிர அது தமிழ் கிராமர் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வே ஆஃப் ஃபங்க்ஷனிங்கை கொண்டது. ஓகே, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஒவ்வொரு பஸ்ஸும் ஒவ்வொரு ரூட்ல இருந்து வருது, எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வருது. அதாவது கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த வேலையை தான் செய்யுது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூட் மூலமாக செய்யுது. ஓகே, ஒன்று டைரெக்டாக சேட்டலைட்லேருந்து வரும் டிடிஹெச், இன்னொன்று கேபிள்லேருந்து கூட வரும், வயர் மூலமாக வரும். ஓகே, எப்படி வந்தாலும் நமக்கு சேர வேண்டிய விஷயம் கம்யூனிகேஷன் தான். ஆனால் அந்த சேர்ற விஷயங்கள் வர்ற பாதை வேறு. ஸோ இதுவும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஆனால் சொல்கிற விதம் வேறு. அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேசும்போது அது என்ன விதத்தில் இந்த விஷயங்களை கன்வே பண்ணுதோ அந்த விதத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதன்படி தான் நம்ம போகணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் சரியாக வரும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிராமரையோ இந்த வேர்ட்ஸையும் நீங்கள் தெளிவாக இதன் போக்கில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கான ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா படங்கள் பார்க்குறது, நிறையா புத்தகங்கள் படிக்கிறது, ஆங்கிலத்தில் நிறைய டெய்லியும் பேப்பர் படிக்கிறதுலாம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா இதை ஜஸ்ட் நான் வேர்ட்ஸ் டிக்ஷனரி படிச்சுட்டேன், கிராமர் ரூல்ஸ் பார்த்துட்டேன், எனக்கு ஆங்கிலம் பயங்கரமாக வந்துருமானா அப்பயும் வராது. இந்த விஷயங்களை கிராமரையும் ஏஜிடிஎம் மூலமாக நல்லா கிராமர் தெளிவாக படிச்சுட்டு இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா படங்கள் பார்க்குறது, நிறையா புத்தகங்கள் படிக்கிறது, பேப்பர் படிக்கிறது, நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுறது, இந்த ட்ரைனிங்லாம் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு சரளமாக ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். எடுத்தவுடனே நான் நிறைய ஆங்கில படங்கள் பார்க்குறேன், நிறையா புத்தகங்கள் படிக்கிறேன் வந்துருமானா வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்து வச்சுருக்கோம், அதன்படி தான் போய்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணோம்னா இந்த விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, நிறைய டெய்லியும் பேப்பர் படிக்கிறது, நிறையா படங்கள் ஆங்கில படங்கள் பார்க்குறது, சப்டைட்டில் எல்லாம் பார்க்குறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வரும். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அந்தளவுக்கு டிரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம இங்கிலீஷ் டு தமிழில் ட்ரெயின் அப் ஆகிருக்கும். எந்த ஒரு ஆங்கில வார்த்தையை பார்த்தாலும் அதோட தமிழ் வார்த்தை தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்தளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னா வேர்ட்ஸை சரி பண்ணணும். வேர்ட்ஸை சரி பண்ணிவிட்டு அந்த வேர்ட்ஸை
இங்கிலீஷ் கிராமர் எப்படி நேச்சுரலாக ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் கற்றுக்க வச்சிருக்கிறாரோ அதன்படி புரிஞ்சுக்கிட்டு அதன்படி அந்த வார்த்தைகளை அப்ளை பண்ண பழகணும். அப்போ தான் நமக்கு வந்து பியூராக டிரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறத பொறுத்து, எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் சூப்பராக ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம், டிரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. வேர்ட்ஸ் அண்ட் கிராமர் இதை ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி அணுகிறாரோ அதன்படி அணுகுங்க. நிச்சயம் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ணிடலாம், ஃப்ளூயண்ட்டாகவும் ஆங்கிலத்தில் பேசலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.